அவர் வந்து வாஷிங் மிஷின் கொடுக்கலாமா, அதை அரிசி அட்டைதாரர்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டாரு. சீமான் வந்து 30ஆம் தேதி அத்தனை பேரும் அவர் 234 தொகுதி அவர் அறிவித்திருக்கிறதெல்லாம் அத்தனை பேரும் ஒரே நாள் ஒரே டைமில் நம்ம வேட்புமனு தாக்கல் செய்யணுன்ற பெரிய டொனேட் மாதிரி பெரிய கட்சிக்கு நீ என்னையா சீட்டு தருது? 234 சீட்டும் கமல் கொடுத்துட்டாரு. இப்போ டிஎம்கே அலையன்ஸ்க்கு தேமுதிக தற்காலிகமாக தொகுதிகளை பெற்றிருக்கலாமே தவிர அந்த 10ம் அவர்கள் கீழே காடரனுடைய ஒரு கோஆர்டினேஷன் பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம்தான். அறம் தமிழர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு சட்டசபை தேர்தல் நெருங்கி கொண்டிருக்கிற வேளையில் இன்றைக்கு பரபரப்பு தேர்தல் செய்திகளை நம்முடைய வணங்க வருகிறார் நமது அறம் தமிழாசிரியர் திரு விஜயராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். நம்ம தமிழ்நாட்டில் ஒவ்வொரு தொகுதி வாரியாக பார்த்தோம். இன்னைக்கு வந்து கள நிலவரம் பார்த்தோம். அதிமுகவில் 23 வேட்பாளர்கள் பட்டியல் அறிவிச்சிருக்காங்க. ராஜபாளையம் வந்து கௌதமி அவர்களுக்கும், மயிலம் வந்து CV சண்முகம் அவர்களுக்கு கிடைக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். CV சண்முகத்துக்கு வந்து சீட்டு உறுதியாக இருந்துச்சு. கௌதமிக்கு ஏன் வந்து ராஜபாளையத்துக்கு கிடைக்காம போச்சு? இல்லை, அதாவது நாம் நேரடி கள நிலவரங்கள் பார்க்கும் பொழுது மயிலம் வந்து அவர் எம்பியாக இருக்கும் பொழுது அவர் நிற்க போகிறாரா, விழுப்புரம் நிற்க போகிறாரா, திருக்கோவிலூர் நிற்க போகிறாரா அப்படின்லாம் இருக்கும் பொழுது அப்போது ஓரளவுக்கு நம்ம முன்கூட்டியே சொன்னோம். அதற்கு பிறகு நாளிதழ்களில் ஏதோன்னு ஒரு செய்தி குறுஞ்செய்தியாக வந்தது. அது நம்மளால் கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு, ஏன்னா நேரடி காலத்தில் பார்க்கறதுனால. அங்கே அதேமாதிரி ராஜபாளையத்துலேயும் நம்ம அந்த மாதிரி தான் அதிமுக தொண்டர்கள் மத்தியில் நம்ம கேட்கும் பொழுது இங்கே வந்து மேடம் வந்து கௌதமி மேடம் நிற்க போகிறாங்க, அதுக்கான ஒரு களப்பணி எங்களுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஆனால் இங்கே வந்து இதில் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு அவர் வந்து ஒரு பொது தொகுதி தனி தொகுதி தான் நிற்கிறோன்னு பாருங்கள், எங்களுக்கு பொது தொகுதி தான் வேணும்னு கேட்டு வாங்கியிருக்கிறாரு. அதனால் ராஜபாளையம் போன முறை பார்த்திங்கன்னா இவர் ராஜேந்திர பாலாஜி வந்து அங்கே ராஜபாளையம் போய் கௌதமிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது. இப்போ அவர் மெல்ல வந்து சிவகாசிக்கு வந்துட்டார். முதல்ல அங்கே தான் நின்னார். அவர் விருதுநகர் போவார், சாத்தூர் போவார்னாங்க, அவர் இங்கே வந்துட்டார். இப்போ அருப்புக்கோட்டை அவர்கள் வந்து வைகை செல்வனுக்கு அதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. அவர் அங்கே தான் நிற்பார். இல்லை அவர் வந்து மயிலாப்பூர் கேட்டுட்டு இருக்கிறதா கூட சொல்லப்பட்டது. ஆனால் மயிலாப்பூர் இப்போ பிஜேபிக்கு தான் ஒதுக்கப்படுகிறதாக செய்திகள் வருது. அது இன்றைக்கி நம்ம இந்த பேட்டி ஒளிபரப்பமாக வந்துடும். இது வந்து அதிமுகவில் 23 பேர் வெளியிட்டிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாருமே முன்னணியினர்கள் தான். அவர் வந்து அது அவருடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருடைய பொதுச் செயலருக்கு அவருடைய பேர் முதன்மையாகும். KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள், நத்தம் விஸ்வநாதன் எல்லாம் தொகுதி பேரே சேர்ந்துருக்கு. தொண்டாமுத்தூருக்கு திரு வேலுமணி அவர்கள், குமாரபாளையத்திற்கு திரு தங்கமணி அவர்கள், ராயபுரம் D ஜெயக்குமார், மதுரை மேற்கு அவர் ஏற்கனவே இப்போ சிட்டிங் எம்எல்ஏ செல்லூர் ராஜ் அவர்கள், பாலக்கோடு KP அன்பழகன், நன்னிலம் R காமராஜ், அவர் மினிஸ்டர் தஞ்சாவூர். அவர் நம்ம இப்போ கலைஞர்கள் சொல்லும்போது பார்த்தோம், மயிலாடுதுறையிலேருந்து எல்லாத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. வேதாரண்யம் OS மணியன், விராலிமலை C விஜயபாஸ்கர், கோவில்பட்டி கடம்பூர் ராஜு, திருமங்கலம் RB உதயகுமார், சிவகாசி KT ராஜேந்திர பாலாஜி அதை இப்போ அங்கே நிற்கிறாரு. மதுரவயல் பெஞ்சமின் அவர் முன்னாள் மந்திரியாக இருந்தவர் தான். கலசப்பாக்கம் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திருப்பரங்குன்றம் VV ராஜன் செல்லப்பா. திருப்பரங்குன்றம் தான் பிஜேபி அதிகமாக கேட்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. அது இங்கே அவருக்கும் சிட்டிங் எம்எல்ஏவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. பவானி KC கருப்பணன் அவர் முன்னாள் மந்திரி தான். ஜோலார்பேட்டை KC வீரமணி அவர்கள். அப்புறமேரி கரூர் MR விஜயபாஸ்கர். இப்போ MR விஜயபாஸ்கர் இப்போ என்னென்னா இது ஒரு VIP தொகுதியாக மாறிடுச்சு. அது வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் நிற்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்போ அரியலூர் தாமரை S ராஜேந்திரன் இவர் அரசு முன்னாள் தலைமை. இது மாதிரி வந்து அதிமுகவில் இவர்கள் தான் அப்படின்றது இன்னும் கூட ஒரு 10 பேரை நம்ம சொல்லிட முடியும். அங்கே இருக்கக்கூடிய இவர்களுக்கு தான் சீட்டு. இப்போ கூட்டணி கட்சிகள் அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. தமிழ் மாநில காங்கிரஸுக்கு ஒதுக்கிட்டாங்க, பிஜேபிக்கு சொல்லிட்டாங்க. இந்த தொகுதி இந்த குழப்பங்கள்லாம் வந்துடக்கூடாதுன்னு ஒரு ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டு விட்டுட்டாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போயே கூட நம்மளால் வந்து திமுகவையும் சொல்ல முடியும். திமுகவில் வந்து அது சேப்பாக்கம் திருவள்ளிக்கணிலேருந்து ஆரம்பித்து கொளத்தூர், திருச்சி மேற்கு, ஆத்தூர், திருவண்ணாமலை, குறிஞ்சிப்பாடி, இப்படி அருப்புக்கோட்டை, திருச்சுழி, இவங்கெல்லாம் இது தங்கந்தனரசு அவர்களுக்கு, ரகுபதி அவர்களுக்கு திருமயம், திருப்பத்தூர் வந்து KR பெரிய கருப்பன், ஆலந்தூர் TM அன்பரசன், அது மாதிரி காங்கேயம் சாமிநாதன் அவர்கள், அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு திருச்செந்தூர், இப்படி வந்து முதுகுளத்தூர் வந்து ராஜகண்ணப்பன், அதுமாரி சக்கரபாணி அவர்களுக்கு ஒட்டஞ்சத்திரம், அதுமாரி இவர் செந்தில் பாலாஜிக்கு கரூர், மா சுப்பிரமணியத்துக்கு சைதாப்பேட்டை, PK சேகர்பாபுக்கு துறைமுகம், பழனிவேல் தியாகராஜனுக்கு மதுரை மத்திய தொகுதி, அன்பில் மகேஷ் திருவெரும்பூர். அவர் அப்படி தான் அப்படி அங்கங்கே நிற்கிறாங்க. திருவெரும்பூர் தான் நிற்பதற்கு வாய்ப்பு அதிகம். மேயநாதனுக்கு ஆலங்குடி, CV சண்முகனுக்கு அவர்களுக்கு திட்டக்குடி, TRB ராஜா மன்னார்குடி, மதிவேந்தனுக்கு ராசிபுரம். இந்த கைல்வெளி செல்வராஜ் மேபி மாற்றலாம் தாராபுரம், அது நமக்கு இன்னும் உறுதிப்படலை. இது மாதிரி மேக்ஸிமம் இப்போ ரிப்பீட் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. வந்து அதிமுக எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் சரியாக செயல்படலை அப்படின்ட்டு பல விமர்சனங்கள் வரும்போது
திமுக வந்து ஒரு இழுபறி இருந்தது கூட்டணிக்குள்ள. ஆனா வந்து எடப்பாடி அவர்கள் இன்னுமே இருந்த இழுபறியில் தான் இன்னுமே இழுபறி இருக்கு. ஆனா எடப்பாடி அவர்கள் வந்து ஃபர்ஸ்டாவே எல்லாத்தையும் முடிச்சு ஒரு சாதனை பண்ணிட்டாங்க அப்படின்னு கூட விமர்சனங்கள் வந்துச்சு. முதலாவது தேர்தல் வாக்குறுதி அவர் தான் கொடுத்திருக்காரு. இப்போ வந்து ஃபர்ஸ்டா வேட்பாளர்களே அறிவிச்சிருக்காரு. திமுகவை முந்துகிறாரா எடப்பாடி பழனிசாமி? இந்த விஷயத்தில் நீங்கள் வந்து திமுகவை அவர் முந்துகிறாருன்னா தேர்தல் களத்தில் யார் முந்துகிறார்கள்? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முறையாக செயல்படவில்லை அப்படின்றது எதிர்க்கட்சி தலைவராக அவர் சில பல விஷயங்களை அவர் அட்ரஸ் பண்ணல அப்படின்ற அந்த தான் எடுத்துக்கணுமே தவிர தேர்தல் களத்தில் முந்துகிறது யாருன்னா சீமான் தான் அவர்கள் தான் நம்ம சொல்ல முடியும். அவர் தான் முழுமையாக வந்து தேர்தல் வாக்குறுதிகளை விட்டு இப்போ அவர் பரப்புரைக்கே கிளம்பிட்டார். அவர் பாண்டிச்சேரியில் ஆகட்டும் இதாகட்டும் அவர் எல்லாமே. அப்போ கூட்டணி கட்சிகளுக்கு நீங்கள் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான ஒரு தொகுதி பங்கீடுகள் எல்லாம் செய்கிற பொழுது அதில் வந்து ஒவ்வொருத்தருக்கும் எல்லாரையும் அவர்களை வந்து இணங்க வைத்து பேசுவதற்கு பல சிக்கல்கள் சந்தித்து தான் ஆகணும். சீமான் இப்போ நம்ம தேர்தலில் அவர் முந்திட்டாருன்னு சொன்னாலும் வெற்றி வாய்ப்பு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு வாய்ப்புகள் குறைவுன்றது அவருக்கே தெரியும். ஆனால் அவர் எந்த விதத்தில் ஓட்டு சதவீதத்தை உயர்த்துக்கிறோம்னா அவர்களால் உயர்த்த முடியுமா அப்படின்னு தான் அதை நோக்கி அவர் பயணப்படுறார். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இவர்களுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய போராட்டம். அடுத்து வந்து ஆட்சியை வந்து பிடிக்கணும், இவங்க வந்து தக்க வைக்கணும் திமுகவிற்கு அப்படின்னும் பொழுது அந்த இயற்கையாக அவர்களுக்கான ஒரு சிக்கல்கள் வந்து இந்த மாதிரி இருக்கத்தான் செய்யும். இந்த நேரத்தில் அவர்கள் வந்து தேர்தல் அறிக்கையை முதல்ல வெளியிட்டிருக்கிறார். அது ஒரு வகையில் அவருக்கு ப்ளஸ்ஸு. ஏன்னா அவர் வெளியிட்டு தேர்தல் அறிக்கையை வேற ஏதாவது இலவசங்களை வந்து திமுக கொடுக்க வேண்டிய நிலையில் பார்த்தா காப்பி அடிச்சிட்டாங்க அப்படின்னு அவர் வந்து வாஷிங் மிஷின் கொடுக்கலாமா, அதை அரிசி அட்டைதாரர்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜுன்னு சொல்லிட்டாரு, இல்லை எல்இடி டிவி கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு ஆலோசனை போயிட்டு இருக்கிறதா நம்ம கேள்விப்படுறோம். இப்போ ஏதேனும் வந்து ஒரு பொருள் ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஹோம் அப்ளைன்ஸை வந்து ஏதாவது இப்போ சம்மர் மக்கள் அந்த டிவியிலேருந்து இப்போ ஒருத்தர் கொடுத்தா அதை ரீப்ளேஸ்மெண்ட் செய்யறதுக்கு நீங்கள் அவங்க என்ன கொடுக்குறாங்க நீங்கள் என்ன அப்படின்ற மாதிரியான அவர் 5000 கொடுத்தாரு, நான் 10,000 தர போகிறேன் அப்படின்ற மாதிரி தான். அது இப்படி ஒவ்வொன்றும் வந்து அதிமுக திமுகவுக்கு இடையில இது போட்டி அப்படின்றது வந்து இதுலேயும் போட்டி தான் நடக்கும். இது வந்து மிக விரைவாக. ஆனால் இப்போ நீங்கள் புதுச்சேரி பாலிடிக்ஸ் பார்த்தீங்கன்னா தனியாக பேசலாம். இன்னமும் அங்கே சிக்கல் போயிட்டு தான் இருக்குது. என்னென்னா எல்லாம் அதாவது விருப்பமனு அப்படின்றது வேறு, வேட்புமனு தாக்கல்ன்றது வேறு. விருப்பமனு யாரும் வாங்கல, எல்லாம் வேட்புமனு தாக்கல் பண்ணுங்கள், வாபஸ் வாங்கினா வாபஸ் வாங்க மாட்டேன்றாங்க. இப்போ கம்யூனிஸ்ட் கட்சி தனியாக நிற்குது. இப்போ டிஎம்கே அலையன்ஸில் கம்யூனிஸ்ட் தனியாக நிற்குது. விசிகா வந்து சொல்லி பார்த்தாங்க, அவங்களும் இப்போ வந்து 3 தொகுதிக்கு உசுடு உருளையன்பேட்டை எல்லாம் அவங்க வந்து தனியாக அவங்க 3 தொகுதி வேட்பாளர்களில் அவங்க அறிவிக்கிறாங்க. அங்கே பாமக அன்புமணி அவர்கள் வந்து அவர் தனியாக அறிவிக்கிறார். அப்போது இந்த மாதிரி எல்லாரும் இங்கே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்க்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணிவிட்டு தேர்தல் தேதியை அவங்க நினச்சதை விட ரொம்ப குறைவான நாட்கள் வந்துவிட்டு தான் நான் நினைக்கிறேன். அது குறிப்பாக பாண்டிச்சேரி. அதனால் அந்த குழப்பங்கள் அங்கே நீடிக்குது. இங்கே வந்து அவர்கள் வந்து இந்த ஷார்ட் டைம் அவங்க எதிர்பார்க்கல. மே முதல் வாரம் அந்த மாதிரி வரும், கொஞ்சம் டைம் இருக்கும் அப்படின்னு. இப்போ 30ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் வந்து செய்ய போகிறாங்க. சீமான் வந்து 30ஆம் தேதி அத்தனை பேரும் அவர் 234 தொகுதி அவர் அறிவித்திருக்கிறதெல்லாம் அத்தனை பேரும் ஒரே நாள் ஒரே டைமில் நம்ம இந்த வேட்புமனு தாக்கல் செய்யணுன்ற சொல்ல போகிறாரு. அவர் சொல்லிட்டார். அது அவருக்கு எல்லாம் தயாராகிறாங்க. ஆனால் அதிமுக திமுக இப்போ கேண்டிடேட் இப்போ தான் தொகுதிகளை உறுதிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அவங்க கேண்டிடேட் பண்ணோம். கேண்டிடேட் பண்ணும்போது நிறைய பஞ்சாயத்து வரும். அதெல்லாம் முடிச்சுட்டு அவங்க கிட்டத்தட்ட அவர்கள் வந்து நெருங்குற அவர்களுக்கான ப்ரெஷர்ஸ் வந்து கூடிக்கிட்டு தான் போகும். கமலஹாசன் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திமுக அதிமுக மாற்றுன்னு தான் ஆரம்பித்தார். ஒரு குறிப்பிட்ட பர்சன்டேஜ் கூட வாங்கியிருந்தார். நேற்று வந்து அவர் வந்து தேர்தலை நான் போட்டியிடல அப்படின்னு அவர் சொல்ல, ஸ்டாலின் அவர்கள் வந்து கமலஹாசன் தியாகம் பண்ணிட்டார் அப்படின்னு சொல்ல, கட்சி தொண்டர்கள்லாம் வந்து என்ன சொல்றாங்கன்னா தலைவருக்கு மட்டும் ஒரு ராஜ்யசபா சீட் வாங்கிட்டாங்க, நம்மளையெல்லாம் நடுரோட்டில் விட்டுட்டார் அப்படின்னு பல விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவது கமல் அவர்கள் வந்து ரொம்ப நான் எடுத்த முடிவு வந்து ரொம்ப வித்தியாசமான முடிவு அப்படின்னு எடுத்துட்டோம். தேர்தல் புறக்கணிப்புன்றது கடந்த காலத்தில் மதிமுக செஞ்சுருக்காங்க. 2011 தேர்தலில் அவங்க புறக்கணித்தாங்க. புறக்கணிச்சுட்டு அவங்க பிரச்சாரம் செய்யலை. இது ஒரு புதுமையாக அவர் என்னென்னா நான் வேணால் பரப்புரைக்கு வரேன்னு சொல்கிறார். எவ்வளோ தூரம் அவர் வர முடியும்னு எனக்கு தெரியல. நேரடியாக நான் வந்து உங்களுடைய பதவியேற்பு விழாவில் நம்ம சந்திப்போம் அப்படின்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அவர் நான் பரப்புரைக்கு நாங்கள் ஆதரவு தரோம் அப்படின்னு சொல்கிறாரு. தவிர நான் பரப்புரைக்கு வருகிறேன் பிரச்சாரம் செய்கிறன்ற மாதிரி அவர் எதுவும் திரைப்படங்கள் பிக் பாஸ் இதெல்லாம் இருக்குது. அதனால அவர் வந்து ஒரு வெளியிலேருந்து பார்த்தா ஒரு குரல் ஒன்று எழுதியிருந்தார். நீங்கள் எவ்வளோ தூரம் அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னு தெரியல. நல்லாரெனினும் குழல் தீதே மேலுலகம் இல்லை எனினும் ஈதலே நன்றுன்னு ஒரு குரல் போட்டு தான் பண்ணியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? அது வந்து எவ்வளோ நல்ல விஷயமா இருந்தாலும் கேட்டு பெறுறது வந்து தப்பு. கொடுக்கறது தான் மேலுலகமே இது இல்லைனாலும் கொடுக்கறது இல்லைன்னு சொல்லிட்டாலும் கொடுக்கறது தான் நல்லதுன்னு இவரு பெரிய டொனேட் மாதிரி பெரிய கட்சிக்கு நீ என்னையா சீட்டு தருது, நான் தரம் பாரு அவனுக்கு அத்தனையும் அப்படின்ற மாதிரி அவர் கொடுத்துருக்குறாரு.
எவ்வளோ தூரம் யாரும் நோட் பண்ணாங்க. அதான் எல்லாம் 234 சீட்டும் கமல் கொடுத்துட்டாரு. இப்போ டிஎம்கே அலையன்ஸ்க்கு நீங்கள் கொடுத்துருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு மாதிரி அவர் கொடுத்துருக்காரு. அந்த குரலுக்கான அர்த்தம் 222, இந்த குரலுக்கான அர்த்தம் உயர்தடி செம்முலையில் போட்டு தாக்கி இருக்கிறாரு. நீங்கள் என்ன இப்படி படுத்திட்டீங்களேயா, என்ன உதயசூரியல் நிற்க வச்சிருக்கீங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்தாலும் ஒரு 2 சீட்டு உதயசூரியல் நின்னா யாருக்கு அவர் வாங்குவார்? அவர்களுக்கான அந்த கேண்டிடேட் அப்படின்றீங்க பெரிய செல்வந்தர்கள் யாரும் இல்லை. இப்போ அவர் வந்து பணம் வாங்குறதுல பிரச்சனை. இப்போ இவருக்கு பார்த்தீங்கன்னா கைவசம் எம்பி சீட் இருக்குது. அப்புறம் அவங்களுடைய தரப்பில் சன் நெட்வொர்க் ஆகட்டும், அங்கே அவங்களுடைய ரெட் ஜெயண்ட் ஆகட்டும், படம் அவர் வாங்கிக்குவார். அவருக்கு எந்த லாஸும் கிடையாது. இதுக்கு முன்னாடி மகேந்திரன் அவர்கள் இப்போ அவர் வந்து இப்போ இங்கே கோவை தெற்கு அவர் நிற்க போகிறதா பேச்சு இருக்குது. கோவை தெற்காவோ சிங்காநல்லூரோ அவர் மகேந்திரன் அவர்கள் வந்து துணைத் தலைவராக இருந்தார் மக்கள் நீதி மையத்தில். திமுகவுக்கு போய் சேர்ந்துட்டார். மேயர் சீட்டு கொடுப்பாங்கன்னாங்க, இல்லைன்னா வந்து எம்பி சீட்டு கொடுப்பாங்க. அவர் இப்போ எம்எல்ஏ சீட்டுக்கு அவர் தயாராக இருக்கிறதா கேள்வி. இப்போ தமிழிசை தங்கபாண்டியன் அவர்களுடைய சம்பந்தியாக இருக்கிறாரு. அப்போ அவர் அந்த மாதிரி கேண்டிடேட் இப்போ அங்கே யாரும் இல்லை பெரிய அளவில் பணம் செலவழிக்கிற அளவுக்கு. டார்ச் லைட்டில் இப்போ இவங்களுடைய பிரச்சனை என்னென்னா, நீங்கள் நின்னீங்கன்னா கண்டிப்பாக அதனுடைய அதிகமாக இருக்கும். எஸ்டாப்ளிஷ்டு சிம்பிளில் வந்து நீங்கள் நிற்கல அப்படின்னா உங்களோட வெற்றி வாய்ப்பு கம்மி. ஸோ இப்போ ரெண்டுமே அவர் அவர் பொறுத்த மட்டும் தான் பெரிய தியாகமெல்லாம் செஞ்சதாக அவர் சொல்கிறாரு. அவர் கட்சி ஆனால் போராடி அவர் நின்றிருக்க வேண்டும், பெற்றிருக்க வேண்டும், கட்சியை வழிநடத்த வேண்டும். இவருக்கெல்லாம் அப்படி பார்த்தா விசிகா ஒரு தொல் திருமாவளவன் நான் தியாகம்ன்ற வார்த்தையை சொல்லணும்னா இப்போ அவருக்கு அவ்வளோ பேர் கட்சி அரசியல்ன்றது அரசியல் அதிகாரத்தை பெறுவதிலும் மாவட்ட செயலாளர் வச்சிருக்கிறாரு, அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அவ்வளோ பேர் முழு நேர அரசியல் இருக்கிறாங்க. நீங்கள் கடைசி நேரத்தில் எலெக்ஷனுக்கு இன்னும் வெளிப்படையாக சொன்னால் உங்களுக்கு இவ்வளோ நாள் முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. கமல்ஹாசன் அவர்களும் பார்லிமெண்ட்டில் உங்கள் பேச்சை கேட்டுட்டு முட்டு கொடுத்தாரு, இவ்வளோ பேசினார்ல. அப்போ அவருக்கு வந்து ரிஸ்க் எடுத்துருக்கு தான் வேணும். அது இந்த பக்கம் ரிஸ்க் எடுக்கிறதுக்கு கமல் தான் தயங்கிட்டாரு. அவங்க சீட்டு இல்லைன்னு சொல்லல. உதயசூரியன் நின்னாங்க, நில்லுங்க அப்படின்னு சொன்னால் அது அவருக்கு வந்து யாருக்கு கொடுக்குறது, செலவு என்ன பிரச்சனை. இப்போ இது எல்லாமே காம்பன்சேட் பண்ணிடுவாங்க. அடுத்து உள்ளாட்சி தேர்தல் அப்படின்றது ஒரு வேலைனாலும் அதில் அவர் அதை டிமாண்ட் பண்ணி சினேகன் மாதிரி அவர்களுக்கு வந்து இப்போ மேயர் சீட்டு வாங்குறதோ அல்லது வந்து எம்எல்சி அடுத்த முறை கொண்டு வரதா பேசுகிறேன். இதை வச்சு எல்லாத்தையும் வந்து ஒரு அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் நம்ம நினைக்க முடியும். தாவாக்கா வாழ்வுரிமை கட்சி அவர் வந்து வேல்முருகன் அவர்கள் வந்து திமுகலேருந்து வெளியே போய் இன்னைக்கு வந்து நான் போட்டியே இல்லை அப்படின்னு பல அவர் மட்டும் போட்டியிடல. அவர் எப்படின்னா தேர்தலில் அவர் போட்டியிடல. அவர் பண்ருட்டி தொகுதியில் கடலூரில் வென்றிருக்கிறாரு. அவர் கடலூரில் நான் போட்டியிடவில்லை, நான் வந்து எந்த தொகுதியில், ஆனால் நான் அவர் கேண்டிடேட் நிறுத்துவான்றாரு. நான் எனக்கு ஒரு வேளை ஏதாவது ஒரு கட்சியில் கூட்டணியில் வந்து இடம் கிடைத்தாலும் அவர் வந்து என்னுடைய கட்சிக்கு உழைத்தவர்களை வந்து நான் நிறுத்துவேன். அவரும் நல்லா டேட்டாவெல்லாம் வச்சு ரொம்ப கூர்மையாக பேசக்கூடியவர் தான். திமுகவை தாக்கிட்டார், ஏற்கனவே விஜய் தாக்கிட்டார். இது மாதிரி சரத்குமாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு. அவருக்கு எப்படி சமாதானம் ஆனாருன்னு நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு வேல்முருகன் அவர்கள் நல்ல வெற்றி வாய்ப்பு இருக்கிற காலகட்டத்திலலாம் அவர் நின்னார். இப்போ வந்து நான் 2 சீட்டு, அவர் 2 சீட்டுக்காக போராடினார். அது 2 சீட்லேயும் அவர் நிற்க முடியாது. அவர் வந்து இன்னொருத்தருக்காக தான் போராடினார்னு வச்சுக்கிங்களேன். அதுக்காக அவர் ரொம்ப ஷார்ட் டெம்பராக கிளம்பி வந்துட்டார். இது எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்பட்டவர்கள், அது கமல் ஆகட்டும், வேல்முருகன் ஆகட்டும், பழைய அதாவது 5 ஆண்டு கூட்டணி வந்து கமல் கிடையாது. கமல் வந்து பார்லிமெண்ட்டுக்கு முன்னால் போகிறாரு. வேல்முருகன் அவர்கள் 2021க்கு முன்னால் இருந்து இருக்கிறார், திமுக கூட்டணியிலேருந்து வர்றார். அப்போ அவர்களெல்லாம் அப்படி வந்து கொஞ்சம் வந்து வெளியில் வராங்கன்னா அதுக்கு நிச்சயமாக தேமுதிக தான் காரணம். அவர்களுக்கு 10 தொகுதிகள் கொடுக்கறதுனால இவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 173 நான் கடந்த முறை நின்னோம், ஒரு 173க்கு குறையில்லாமல் அவங்க நிற்கணுன்ற கட்டாயம், உதயசூரியன் நிற்கணுன்ற கட்டாயம் திமுகவுக்கு. ஏன்னா ஒரு முறை வந்து 2011 ரொம்ப பெரிய நெருக்கடி கொடுத்து 63 சீட்டுகளை காங்கிரஸ் பெற்று காங்கிரஸ் 5 சீட்டு தான் ஜெயிச்சுக்குது. அதனால் கூட்டணி கட்சிகளுக்கு அதிகமாக நீங்கள் சூரியன் நல்லார்கள் கொடுக்கும் பொழுது அதற்கான டஃப் ஃபைட்டு கொடுக்க முடியாது. அந்த பிரச்சனை திமுகவுக்கு இருக்குது. வெற்றி தோல்வின்றதை மட்டும் பேசும் பொழுது. ஆனால் தேமுதிகவுக்கு அவர்கள் அதிகப்படியாக ஒரு அகாமடேஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் தோணுது. கடந்த சட்டமன்ற தேர்தல் அரவக்குறிச்சி, நாடாளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர்ல பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்து பல குழப்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் இப்போ வந்து தேர்தலில் போட்டி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. செய்தி வருது, நம்ம அது ஒன்றும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட செய்தி அல்ல. இப்போ பார்த்தீங்கன்னா கமல் அவர்கள் தொடர்ந்து, வேல்முருகன் அவர்களை தொடர்ந்து அண்ணாமலையும் தேர்தலை புறக்கணிக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய ஒரு மனத்தாங்கல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். எப்படின்னா நாம் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை வந்து நம்ம சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னு சொல்லிட்டோம், அப்போ நான் போய் மறுபடியும் வாங்குறதா, மீண்டும் நாளைக்கு ஒரு பிரச்சனை கூட வரலாம். வரும்போது ஏன் எங்களுடைய ஆதரவு தானே நீ ஜெயிச்ச அப்படின்ற ஒரு பிரச்சனை. இப்போ மாணிக் தாகூருக்கு அந்த மாதிரியான ஒரு டென்ஷன் வந்துச்சு இல்லையா, அந்த மாதிரி டென்ஷன் நாளைக்கு வரும். அதனால் நம்ம நிற்க வேணான்னு அவர் நினைக்கக்கூடும்.
அப்புறம் அவர் கேட்ட தொகுதிகள் இந்த மாதிரி ரீசன் இருக்கும். அவர் வந்து கவுண்டம்பாளையம் தொகுதி போன முறை அவர் கோயம்புத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட இடத்த வந்து அவர் கேட்கிறாரு. ஆனால் அதில் வந்து அதை தவிர்த்து சூலூர் மாதிரி தொகுதி அவர்கள் கேட்டுப்படுறதாகவும், கோவை வடக்கு வரக்கூடிய செய்திகள் கோவை வடக்கு சிங்காநல்லூர். அப்போ சிங்காநல்லூர் அவர் கேட்கல, ஆனால் சிங்காநல்லூர் அவருக்காக தான் கேட்கப்பட்டதாக செய்தி வருது. அதனால் நான் போட்டியில்லைன்னு அவர் சொன்னாலும் நம்ம தெரிந்து வந்த வரையிலும் தலைமை வந்து விடாது. ஏன்னா அவர் வந்து ஒரு கட்சியினுடைய இப்போ பிடிஆர் பழனிவேல்ராஜன் கூட அந்த மாதிரி கட்சியிலிருந்து கொஞ்சம் ஒதுக்கி வைக்கப்பட்டதாக, அவருக்கு வந்து ஒரு பெரிய முக்கியத்துவம் இல்லாமல் இருந்ததாக நம்ம பார்த்தோம். ஆனால் தேர்தல்ன்ற வரும்பொழுது ஒரு இன்டலெக்சுவல் ஃபேஸ் அவங்களுக்கு திமுகவுக்கு தேவைப்படுது. அப்போ வந்து பிடிஆர் பழனிவேல்ராஜனை தவிர்க்க முடியாது. இப்போ அவர் தேர்தல் பணிகளை செஞ்சுட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ மதுரை மத்திய அவருக்கு அப்படின்னு உறுதியாச்சு. அந்த மாதிரி கட்சிக்குள்ளே மாற்று கருத்துடையவர்கள் இருக்கிறார்கள் பிஜேபியில். பிஜேபி ஆதரவாளர்களுக்கு மத்தியில் குறிப்பாக தேர்தலில் போட்டியுள்ள ஆர்எஸ்எஸ் ஆதரவாளர்களாகட்டும், இல்லைன்னா ஒரு பிராமின் லாபி இருக்குது. அவர்களுக்கெல்லாம் வந்து அண்ணாமலை ஒரு 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 கசப்பான ஒரு பார்வை இருக்கிறது. ஆனால் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி ஒரு சக்தியாக இருக்கார். அப்போ அவர்கள் வந்து அண்ணாமலைக்கு பெரிய அளவுக்கு பரிந்துரை செய்யலை. ஆனால் பிஜேபி தலைமையாகட்டும் கீழே கிரவுண்ட் லெவலில் அண்ணாமலைக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்குது. அவரை நாம் தள்ளி வச்சுட்டு சீட்டு கொடுக்காமல் இருந்தால் கொங்கு பெல்ட்டில் மேற்கு மண்டலத்தில் பிஜேபி பாதிக்கப்படும் அப்படின்ற காரணத்தினால அவரை வந்து நிற்க வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை நம்ம நிச்சயமாக தேர்தல் கள செய்திகளை எல்லாம் பற்றி நம்ம சொல்லுவோம். ஒரு 4 வருடங்களா திமுகவுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்த சிபிஐ, சிபிஎம், விசிகா இவங்களுக்கு கூட இரட்டை இலக்கு சின்னத்தில் கொடுக்கல. இன்னைக்கு வந்து அங்கே தேமுதிக, நாளைக்கு பிஜேபி கூட போயிடுவாங்க. அவங்களுக்கு எப்படி ஒரு 10 சீட்டு கொடுக்கலான்ட்டு ஒரு பல கடும் விமர்சனங்கள் திமுக மேலே வைக்கப்படுது. இது எப்படி நீங்கள் பார்க்கல? இல்லை, இது காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு ஊசலாட்டம் இருந்தது பார்த்தீங்களா. அந்த காலகட்டத்தில் தான் இவர்களுடைய பேச்சு ரொம்ப தீவிரமாக இருந்துச்சு. நீங்கள் நல்ல நினைவுக்கு சிவராத்திரியின் போது அங்கே போய் வேலுமணி அவர்களுடைய அருகில் வந்து திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசியிருக்கும்போது கூட கூட்டணி அங்கெல்லாம் பேசிட்டாங்க. அதனால தான் அங்கே போனாங்க, அந்த விழாவுக்கு போனாங்க, வழிபாட்டுக்கு போனாங்க அப்படின்ற செய்தியெல்லாம் வந்துச்சு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த பக்கம் ஏவாவேலு அவர்கள் வந்து தீவிரமாக பேசி சீட்டை இரட்டை இலக்கத்தில் கொடுக்கப்படுவதாக அவங்க வாக்கு கொடுத்துட்டாங்க. அந்த காலம் வந்து காங்கிரஸ் வந்து நகர்ந்துடும், காங்கிரஸ் மேக்சிமம் அவங்க டிவிகேயோட பேசிடுவாங்க அப்படின்ற காலம் இருந்ததுனால சரி எந்த வகையிலையாவது நாம் வந்து இழுத்துக்கலாம் அப்படின்ற வகையில் ஒரு ராஜ்யசபா ஒரு இரட்டை இலக்கம்ட்டாங்க. இரட்டை இலக்கன்றது 9 கொடுத்தா கூட இரட்டை இலக்கம் இருக்க முடியாது, அதனால அப்படி முடியாதுன்றதுனால இப்போ 10 அப்படின்ற அந்த விஷயத்துக்காக அவங்க நிறுத்திட்டாங்க. அது வந்து இப்போ இந்த மாதிரி நீங்கள் கேட்க இன்னொரு விஷயம், இப்போ சிபிஐ சிபிஎம் ஆகட்டும் ஆரம்பித்து மக்கள் நீதி மையம், இப்போ இவர் வேல்முருகன் இவங்க அவனுடைய கட்சியாகட்டும், இவங்க எல்லாத்துக்குமே நிச்சயமாக தேமுதிக ஒரு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சுட்டாங்க. இப்படி செஞ்சதுனால தேர்தல் களத்தில் நிச்சயமாக அவங்க நிற்கிற தொகுதிக்கு கோஆப்ரேஷன் குறைவாகத்தான் இருக்கும். அவர்கள் வந்து தற்காலிகமாக தொகுதிகளை பெற்றிருக்கலாமே தவிர அந்த 10ம் அவர்கள் கீழே காடரனுடைய ஒரு கோஆர்டினேஷன் பெறுவதற்கு ரொம்ப கஷ்டம்தான். சார், உங்கள் கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. நம்ம தேர்தல் விஷயங்களை குறித்து தொடர்ந்து பேசுவோம் சார். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள் அறம் தமிழுடன். நன்றி.